ఏడుకొండలవాడ వెంకటరమణ గోవింద గోవింద. ఆపద ముక్కులవాడ నాథరక్షక గోవింద గో
వినుత వేదాంత నిలయ వెంకటరమణ శ్రీ పుంరూప శర్వాణీనుత ఏకస్వరూప లోకరక్షక జంగమాంబనుత వేదాచల స్థిత शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये यस्यद्रिदवद्राद्याः परिषद्यापरशतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्षेणं तमाश्रये. கவிஸ்தரம் கண்ணன் கவிஸ்தரம் திவ்யக்ஷேத்திரத்தினுடைய வியாக்கியானம். ஸ்ரீமத் திவ்ய சரண त्वं त्वं दिभुजं शेषसायिनः मस्तके दक्षिणमस्तं वामहस्तं प्रचारि पूर्वाशाभिमुखं देवं गजेन्द्रवरदं प्रभुं भक्ताञ्जलिं प्रदाभ्यां तु श्रीभूमिभ्यां सुसेवितम् आदिमूर्तिं जम्बकेशं कपिवासु गजस्थले कावेर्योर्वेदोर्मध्ये शेषशयनपर्यङ्कमाश्रयेन ध्यानश्लोकम्. இந்திரத்யும்னங்கிற பாண்டிய மகாராஜா தன்னுடைய இஷ்டதேவதையாக மகாவிஷ்ணுவை ஆராதிச்சுருக்கிற போது அகத்திய மகரிஷிங்க போல மதிக்காத்தினாலே நீ ஒரு மதம் கொண்ட யானையாக பிறக்கக்கூடாது சாபம்.
ஊகுங்கிற கந்தர்வன் தேவலோகத்திலேருந்து வந்து பூலோகத்தில் ஜலக்கிரீடம் பண்ணும்போது காஷ்யப முனிவர் அனுஷ்டானம் பண்ண இறங்குறார். காலை பிடிச்சி இழுக்கிறதுனால நீ முதலே போக்கிறது சாபம். இந்த சாப விமோச்சனம் இந்த திவ்ய க்ஷேத்திரத்தில் நடந்ததாக பிரமாணம். யானை ஆதி மூலமேன் கூட்டத்தினால் பெருமாளுக்கு ஆதி மூலம்னு ஒரு திருநாமம், கஜேந்திரனுக்கு அபயவரதம் கொடுத்தது கஜேந்திரவரதன் ஒரு திருநாமம். பெருமாள் ஆழ்வாருக்கு கண்ணனாக சேவை சாதிச்சிருக்கார். அதனால் ஆற்றங்கர் இழக்கும் கண்ணன் ஆழ்வார் மங்களாசாசனம். வியாக்கியான ரீதியாக இந்த திவ்ய தேசம் நாமபலம் சித்திச்ச திவ்ய தேசம். பாரதத்திலேருந்து தான் வியாக்கியானம் கிடைக்கும். பாரதத்திலே தன்னை மணந்த கணவன்மார்கள் 5 பேர் சபையில் இருந்தும் பாட்டனார் பீஷ்மர், ஆச்சாரியன் துரோணாச்சார், 56 தேசத்து ராஜாக்கள் இருந்த போதிலும் துச்சாதனம் வந்து திரௌபதியுடைய புடவை தலைப்பை பிடிக்கிற வரைக்கும் யாராலும் எந்த விதமான உபகாரமும் பண்ணவே முடியுது. அந்த அம்மா என்னமோ வள்ளிசையாக எல்லாத்தையும் கையேந்தினான். உபகாரம் பண்ணால் 2 பேர் பண்ணியிருக்கலாம். பாட்டனார் முன்ற பீஷ்மர் சொல்லியிருக்கலாம், ஆச்சாரியன் முன்ற துரோணாச்சார் சொல்லி இருவருமே செவிசாக்கில் அந்த அம்மா அநாத ரட்சகான்னு கையை தூக்கினா பகவான் அனுகிரகம் பண்ணார். வியாக்கியானம் என்ன சொல்கிறது? அந்த ஆபத்து காலத்தில் திரௌபதிக்கு புடவை சொரிந்தது நாமபலமே. அவன் தூரஸ்தனானாலும் நாமபலங்கிட்டே இருந்து உதவும். அவன் பொல்லா இனங்களுக்கானாலும் பரமகருணாமூர்த்தியாக தன்னடைச்சோதிலிருந்து ஆசிரதட்சணமாக வந்துருளினான் என்பதை கூறுகின்றவாறு, கட்டி பொண்ணுக்கும் பனிப்பொண்ணுக்கும் வித்தியாசம் கூறுகின்றவாறு அப்படிங்கிறார். பவுன் கட்டியாக இருந்தால் பிரயோஜனப்படாது. சங்கிலியாக மோதிரமாக இருந்தால் கழுத்தில் கையில் போட்டு பார்க்கலாம். மரம் செடி கொடிகளுக்கு ஓரறிவு, நத்தைக்கும் சங்குக்கும் ஈரறிவு, எறும்புக்கும் கரையானுக்கும் 3 அறிவு, நண்டுக்கும் வண்டுக்கும் 4 அறிவு, மனிதரில் சிலருக்கும் விலங்குகளுக்கும் 5 அறிவு. எல்லாருக்குமே 6 அறிவு கிடையாது. பேசிகிட்டே ஒரு மனுஷனாலும் கேட்போம். 5 அறிவு உள்ள மிருகந்தானே யானைன்னு பகவான் அதையும் ஒதுக்கலை. முதலைங்கிறது ஒரு பெரிய விஷ ஜந்து. அதை 2ஐயும் ரட்சிக்கிறார் இந்த திவ்ய க்ஷேத்திரத்தில். இந்த 108 வைணவ திவ்ய க்ஷேத்திரங்களில் மற்ற திவ்ய தேசங்களில் கோயில் கட்டின மகாராஜாவுக்கு சேவை, தபஸ் பண்ண மகரிஷிகள், யாகம் பண்ணினவாளுக்கு, ஆழ்வார்களுக்கு சேவை. இந்த ஒரு திவ்ய க்ஷேத்திரம் மாத்திரம்தான் 5 அறிவு உள்ள மிருகத்தையும் கொடிய ஒரு விஷஜந்தியும் ரட்சிச்சார். இதிலேருந்து நமக்கு என்ன தெரிகிறது? அவனன்றி ஓரணும் அசையாது சர்வம் விஷ்ணுமயம் ஜெகதுங்கிறதுக்கு பிரமாணமான ஒரு திவ்ய தேசம். எறும்பு முதல் யானை வரை 84 லட்சம் கோடி ஜீவராசிகளில் ஊர்வன, நடப்பன, பரப்பன, இருப்பன என்ற 4 வர்ணாசிரமத்தையும் ரட்சிக்கிறான்ங்கிறதுக்கு பிரமாணமான ஒரு திவ்ய க்ஷேத்திரம். என்ன, கடையில் போய் ஒரு டசன் பழம் வாங்கிட்டு வருவோம், அதுக்கு வந்து சோதிச்சுட்டு பெருமாளுக்கு 2 பண்ணுவோம், குழந்தைகிட்ட 2 கொடுப்போம். இருந்தால் நாளைக்கு குழந்தைக்கு கொடுக்கலான்னு வச்சுருப்போம். வீணாக போச்சுன்னா மாட்டுக்கிட்ட போடுவோம். 5 அறிவுள்ள மிருகம் தானே, நாம் ஒதுக்கிறோம், பகவான் ஒதுக்கலையே. 50 ரூபா கொடுத்து 1 கிலோ மல்கோவா வாங்கிட்டு வரலாம். க்ளீன் பண்ணி கட் பண்ணால் உள்ளுக்குள்ளே ஒரு வண்டு. அது எப்படி ஸ்நானபானம் அனுஷ்டானம் பண்ணிட்டு எந்த ஹோட்டலில் என்ன வாங்கி எப்படி சாப்பிட்டுதுங்கிற யாருக்கு தெரியும்? அவன் ரட்சிக்கிறான் என்பதற்கு பிரமாணமான ஒரு திவ்ய தேசம். உலகத்தில் இதிகாசங்கள் 3. 1 சிவரகசியம், 2 ராமாயணம், பாரதம், 3 ராமாயணம். சிவரகசியத்தை பற்றி நமக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ராமாயணம் முந்தியது, பாரதம் பிந்தியது. 2லேயும் ஆசைதானே காரணம். ராமாயணத்தில் பெண்ணாசை காரணம், பாரதத்தில் மண்ணாசை காரணம். இங்கே மண்ணாசையினால் அழிகிறான் துரியோதனன், அங்கே பெண்ணாசையினால் அழிகிறான் ராவணன். இந்த இதிகாசங்கள் நமக்கு என்ன கூறுறது? தர்மத்தை பண்ணுவதற்கான வழிகளையெல்லாம் கூறுது. சிறையிறந்தவள் ஏற்றம் கூறுகின்றவாறு பெரிய பிராட்டியாரை முன்னிட்டு ஈஸ்வரன் திருவடியை சுலபமாக பற்றுவோம். இவள் புருஷகாரமன்னியில் அவன் காரியம் செய்ய இயலான். ராமாயணத்தில் ஒருத்தர் வந்து லக்ஷ்மணன் சிறந்த பாத்திரம்னு சொல்லுவாள். ஒருத்தர் வந்து ஹனுமானால் தான் ராமாயணம் முடிச்சதுன்னு சொல்லுவாள். அப்படி ஒருத்தருடைய கருத்து ஒன்று. எதுவுமே இல்லை. சீதையினாலே தான் ராமாயணம், வாலியினுடைய வதமும் ராவணனுடைய சம்ஹாரமும் நடந்தது. பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய சின்ன குழந்தைகளுக்கு சிலப்பதிகாரம் தெரியும். சமானமான கற்புக்குடைய கண்ணகி மதுரையை எரித்தார் அப்படின்னு சொன்னால் அகில ஜெகன்மாதாவான மகாலட்சுமி சீதா நினச்சிருந்தா அன்றைக்கி இந்த ராவணனை என்னமோ பண்ணியிருக்கான். தன்னை அடக்கி கொண்டு அசோகவனத்திலே அவள் சீரை இருந்ததனாலே வாலியினுடைய வதமும் ராவணனுடைய சம்ஹாரம் நடந்தது. ராவணனுடைய வாலி
ரொம்ப அதிகமான பலசாலி. அவன் மரண தருவாயிலே படுத்து கொண்டிருக்கும் போது கூட ராமன் அவன் கிட்டக்க போக யோசித்தான்னு சொல்லுவான். என்னை தண்டித்தாயே ராமா, இக்ஷ்வாகுலத்துக்கு இப்படி ஒரு அதர்ம பேர் வரணுமா, இப்படி பண்ணினியே, நான் யாது பிழை செய்தேன்னு கேட்டான். அவனும் பல காரணம் சொன்னான், இவரும் பல காரணம் சொன்னார். கடைசியில் ராமன் சொன்னார், நீ உன் தம்பி மனைவியை கலங்கப்படுத்தினா இல்லவான்னார். அதுக்கு அவன் சொன்னான், அது கம்பநாட்டார் தான் அழகாக சொல்கிறார். தக்க இன்ன தகாதன இன்ன உக்க உன்னதராயினும் உயர்ந்துள்ள மக்களும் விலங்கே. நீ நீதி நெறிகளை நிறைய படித்திருக்க, கிஷ்கிந்தைக்கு ராஜாங்கிற, எது செய்வனே எது செய்ய தகாதனே என்பதை நீ உணராமல் செஞ்சிருக்க இல்லையா, அதனால் தண்டிச்சேன்னு சொன்ன. பகவானை ஏமாற்ற முடியும்? அப்படி அவர் தன்னை அடக்கி கொண்டு சதா சர்வகாலமும் ராமஸ்மரணியினாலே இருந்ததுனாலே சிறைந்தனால வாலியினுடைய வதம், ராவனுடைய சம்ஹாரம் என்று. பாரதத்திலே அநாதரட்சகான்னு ஆபத்வாந்தவா, அநாதரட்சகான்னு துச்சாதனம் புடவை தலப்பை பிடிக்கிற போது கூப்பிட்டான். அங்கேயும் நாமபலம் தானே. அதனாலே இந்த 108 திவ்ய தேசங்கள் நாமபலம் சித்தித்த திவ்ய தேசம் இது ஒன்று தான் அப்படிங்கிறதுக்கு பிரமாணங்கள் அநேக விதம் இருக்குது. இந்த கஜேந்திர மோட்சத்தை 12 ஆழ்வார்களும் சொல்லுகிறார். முதல்ல நாம் எடுத்துக்கிறோம் திருப்பள்ளி எழுச்சி. தொண்டடி இப்படி சொல்லுகிறார், அழுங்கியவானையன் அருந்துயர்கெடுத்து அரங்கத்தம்மா வள்ளி எழுந்தருளாயே. அப்படி இந்த கஜேந்திர மோட்சத்துக்கு நாமபலம் தான் சித்திக்குது. பகவான் போய் நேரடியாக சண்டை போடலை கஜேந்திரனோட. கஜேந்திரன் அனாதி மூலமேன்னு கட்சித்தான். இந்த சத்தம் இந்திரலோகம் சத்தியலோகங்கள்லாம் கேட்டுது. ஒருத்தருமே செவிசாய்க்கலே. அனாரட்சகான பகவான் தன்னடச்சோதிலிருந்து ஆசிர லட்சணமாக வந்து விரோதியை களைந்து, நம்ம 2 பேர் சண்டை போட்டுக்கிறோன்னா அடிக்க வரவனை சமாதானப்படுத்தினாதான் நம்ம அடி வாங்காது இருக்கும். அப்படி முதலையே சம்ஹாரம் பண்ணி யானையை ரட்சித்தான் என்பதுதான் பிரமாணம். அப்படிப்பட்ட ஒரு திவ்ய தேசம் எம்பெருமான் லோகக்ஷேமார்த்த சமயமாக சர்வே ஜனா சுகினோ பவந்துன்னு எல்லாரையும் ரட்சிப்பதன் பொருட்டாக பராசர மகர்ஷிக்கு அனுமாருக்கும் அந்த கஜேந்திர மோட்சத்தை சேவசாய்ச்சி இந்த திவ்யதேசத்தில் எழுந்திருக்கிறார். இந்த எம்பெருமானை சேவித்து எல்லாரும் எல்லா விதமான புருஷார்த்தங்களும் அடைய எம்பெருமானை பிரார்த்திக்கிறேன். பராசர கபிக்ஷேத்ரே கஜேந்திர வரதோ பவா செம்பவள்ளி சமேதாயா அதிமூலாய மங்களம்.